இதுதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் டிசி மூவி சூப்பர்மேன். இதுக்கு முன்னாடி சூப்பர்மேனா நடிச்சவர் வந்து ஹென்றி கெவில். அவரு வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சூப்பர்மேன்னா ஹென்றி கெவில், ஹென்றி கெவில் தான் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் வந்துட்டு அவரோட படங்கள் பார்த்ததில்ல. ட்ரெய்லர்ஸ் பார்த்துருக்கேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு சொல்லி நெறையாவே கேள்விப்பட்டிருக்கேன் ஹென்றி கெவில் பத்தி. ஆனா இந்த வாட்டி வந்துட்டு டிசில காஸ்ட் பண்ணப்பட்ட சூப்பர்மேன் யாருன்னா டேவிட். சோ டேவிட் ஹென்றி கவில் அளவுக்கு நடிச்சிருந்தாரா? டிசியோட ரீபூட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் படம் இல்லைங்களா? சோ இது வந்துட்டு நம்ம ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த அளவுக்கு வந்திருக்கா? வெல் அதெல்லாம் பார்க்க தான் இந்த வீடியோ. சோ வெல்கம் டு லிவ் இட் சினிமா. நான் உங்க உஷாராணி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மூவி டைம். சூப்பர்மேன்னாலே ஒரு ஹோப் தான். இந்த ஹோப்ப எப்படியாச்சும் தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் லெக்ஸ் லூதர். இந்த லெக்ஸ் லூதர் ஒரு ரிச்சான, ஸ்மார்ட்டான ஒரு டெக் காய். அவரோட பெரிய பலமே அவரோட மூளை தான். ஸோ இந்த மூளைய வச்சுட்டு எப்படி இந்த மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாம் அவரோட பாக்கெட் யூனிவர்ஸ்ல போட்டு அடைச்சு கொடுமைப்படுத்துறாரு. அண்டு அதுலயுமே சூப்பர்மேன் மேல அவ்வளோ ஒரு பொறாமைன்னே சொல்லலாம் அவருக்கு. இந்த சூப்பர்மேன்லாம் ஒண்ணும் இல்லைன்னு மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பிளான் போட்டு சூப்பர்மேனை எப்படியாச்சும் தவிடுபுடி ஆக்கணும் இந்த மக்கள் முன்னாடி, மீடியா முன்னாடின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் பண்ணுவாரு. ஸோ இதுக்கெல்லாம் சூப்பர்மேன் சிக்குனாரா? ஜஸ்டிஸ் கேங் அவங்களும் மக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த லெக்ஸ் லூதர் வந்துட்டு ஒரு வாரம் வந்துட்டு உருவாக்குறாரு ஒரு 2 நாட்டுக்கு இடையில. ஸோ இந்த வார் எந்த அளவுக்கு கொடுமையா போகுது, இந்த வார்ல வந்துட்டு இருக்கிற மக்களை ஜஸ்டிஸ் கேங்கும் சூப்பர்மேனும் சேர்ந்து காப்பாத்துனாங்களா, இல்ல கடைசியில லெக்ஸ் லூதர் தான் ஜெயிச்சாரா? அதுதான் இந்த படம். ஃபர்ஸ்ட் இந்த மூவில இருக்க பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். சூப்பர்மேன் எனக்கு இந்த மூவிலேயே ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே டிவிலே ஆகட்டும், ஒரு அடுத்தவங்க சொல்லி ஆகட்டும் நம்ம கேட்டிருப்போம் சூப்பர்மேன்னா யாரு? அண்ட் அவரோட பவர் எல்லாமே காட் பவருக்கு ஈக்குவலா ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த மூவில ஒரு 50% ஹியூமனா தான் சூப்பர்மேன காட்டியிருக்காங்க. அது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆயிருந்துச்சு. அண்ட் சூப்பர் ஹீரோ மூவினாலே அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு ஒரு ஃபைட் சீக்வென்ஸ்ல அந்த சூப்பர் ஹீரோவோட பவர்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ற மாரி காட்டுவாங்க இல்லையா? ஆனா இந்த மூவில அந்த ஸ்டார்ட்டிங் சீனே சூப்பர்மேனோட ஃபர்ஸ்ட் டவுன்ஃபால்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அவர் அடி வாங்கி கீழ விழுந்து ரொம்ப அந்த ஒரு தருணத்துல இருந்து தான் அவரோட ரைஸ் ஆரம்பிக்குது. ஸோ அது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. லெக்ஸ் லூதர் எ பிரெய்னி வில்லன். மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்க. அதுவும் ஒரு சில சீன்லலாம் வந்துட்டு கொடூரத்தின் உச்சக்கட்டம்னே சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன். இன்னும் சொல்லணும்னா ரேசிசம் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே இருக்கு. அது நீ ஏலியனா இருந்தா கூட நான் உன்கிட்டயும் ரேசிசம் தான் காட்டுவேன்ற ஒரு உருவம் தான் வந்துட்டு லெக்ஸ் லூதர். ஸோ அவரோட பேக் ஸ்டோரியுமே நல்லாவே பிளெண்டா இருந்துச்சு கரெக்ட்டா. மிஸ்டர் டெரிஃபிக். இவர பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த படம் முடிச்சுட்டு பார்த்துட்டு வெளிய வரவங்க எல்லாருமே, "எபா மிஸ்டர் டெரிஃபிக் வேற மாரி, வேற மாரின்னு" சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சம்பவம் பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங்கே வந்துட்டு அந்த அளவுக்கு எலகன்ட்டா கொண்டு போய் சேர்த்திருந்தாரு. அந்த கோவமான சிச்சுவேஷன் ஆகட்டும், சிரிப்பான சிச்சுவேஷன் ஆகட்டும், அவரோட மூட வந்துட்டு கேரி அவுட் பண்ணது த்ரூ த மூவி ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் சில சில இடத்துல அவர் வர இடத்துல காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஃபைட் சீக்வென்ஸ் சொல்லியே ஆகணும். பாக்கெட் யூனிவர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் வச்சிருப்பாங்க. அத மட்டும் யாரும் மிஸ் பண்ணிறாதீங்க. செம்மையா இருக்கும். வேற லெவல் சம்பவம் பண்ணியிருப்பாரு. ஒரு பூம் மாரி போட்டு அந்த பூம்க்குள்ளேருந்து நம்மளே அந்த சுத்தி சுத்தி அந்த ஃபைட்ட பார்க்குற மாரி இருக்கும். மனுஷன் எங்கேருந்து எப்புட்றா பறந்து வரான்? அண்ட் அவருக்குமே வந்துட்டு லெக்ஸ் லூதர் அளவுக்கான ஒரு பிரெயின் இருக்கும். ஸோ இந்த 2 பிரெயினும் எப்படி கிளாஷ் ஆகுது இந்த பாக்கெட் யூனிவர்ஸ்ன்ற ஒரு விஷயத்த வச்சு, அப்படின்றது ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. லூயிஸ் லேன் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர்னே சொல்லாங்க. அதுவும் சூப்பர்மேனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டரா ப்ளே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களாவே லூயிஸ் லேனே யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நம்மளுக்கு ரொம்ப தெளிவான ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதுவும் அந்த இன்டர்வியூ சீன். லூயிஸ் லேனுக்கும் டேவிட்னா கிளார்க் ஆகிய சூப்பர்மேன் ஹியூமனா இருக்கும்போது இருப்பார் இல்லையா? ஸோ அவருக்கும் இந்த லூயிஸ் லேனுக்கும் நடக்கக்கூடிய அந்த இன்டர்வியூ போர்ஷன் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். ஆக்டிங் வைஸுமே 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸ் பின்னியிருப்பாங்க. ஏன்னா இந்த சீன்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் 2 பேரும் அவங்களோட ப்ரொஃபஷனை எந்த அளவுக்கு வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்றத. ஸோ ஒரு ஜர்னலிஸ்ட்டாவே அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ். கிரிப்டோ சூப்பர்மேனோட டாக். நிஜமாலுமே ரொம்ப கியூட்டா துரு துரு துருன்னு இருக்கும். நம்மளுக்கு பார்த்தாலே அந்த கேரக்டர் ரொம்ப புடிச்சு போயிடும். ட்ரெய்லர பார்க்கும்போதே எனக்கு புடிச்சிருந்துச்சு. அதே மாரி தான் மூவிலயுமே துரு துரு துருன்னு இருந்துச்சு த்ரூ அவுட் த மூவி. ரைட்டிங் அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். சூப்பர்மேன் மூவில சூப்பர்மேனுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் வச்சிருக்காங்களா? அதான் இல்ல. இங்க தான் வராரு நம்ம ஜேம்ஸ் கன். ஸோ இவரு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரோட ரைட்டிங் மூலியமா சூப்பர்மேனோட எமோஷனலான விஷயங்கள நம்மளுக்குமே கடத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு நெறைய இடத்துல. குறிப்பா சொல்லணும்னா, லூயிஸோட அவரு பேசக்கூடிய சீன்ஸ் ஆகட்டும்,
கிளார்க்கும் அவங்க அப்பாவும் பேசக்கூடிய சீன்ஸ் ஆகட்டும், அதுலலாம் வந்துட்டு தான் யாரு, தான் நேச்சர் என்ன, பேசிக்கலி ஒரு ஹியூமனா இருக்க ஏன் அவர் ஆசைப்படுறாரு, அண்ட் ஹியூமனாவுமே ஏன் அவர் இருக்காருன்ற சீன்ஸ் உணர்ற மாரி சில டயலாக்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் அவரோட ரைட்டிங்கும் இருந்துச்சு பியூட்டிஃபுல்லா. அ அது இல்லாம நம்ம வந்துட்டு பெரிய மான்ஸ்டர் வந்துட்டு ஊருக்குள்ள வந்து சேதாரம் பண்ணும்போது, சூப்பர்மேனா இருந்துட்டு மக்களையும் காப்பாத்துவாரு. அது மட்டும் இல்லாம ரிஸ்க் எடுத்து அங்க இருக்க நாயை ஆகட்டும், அணிலாகட்டும் அதையுமே காப்பாத்துவாரு. அதுலேருந்து நம்மளுக்கு அவரோட நேச்சர் என்னன்னு நல்லாவுமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஒரு சீனுமே நம்மளுக்கு தேவையில்லன்னு சொல்ற மாரி இல்லங்க. ஏன்னா ஜஸ்டிஸ் கேங்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே தெளிவாவுமே நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரைட்டிங் மூலியமா. அ மியூசிக் ஆகட்டும், பிசிறு தட்டாத விஎஃப்எக்ஸ், சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அ ஓஜி மியூசிக்க எடுத்து இவங்க கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து ஒரு சில சீன்ஸ்ல வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அங்கலாம் கண்டிப்பா கூஸ் பம்ப்ஸே வருதுங்க. ஸோ டெக்னிக்கலி படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நெகட்டிவ்ஸ் என்னப்பா! எல்லாமே பாசிட்டிவா சொல்றீங்க. அப்ப நெகட்டிவே படத்துல இல்லையா? அப்படின்னு கேட்டா, இருக்கு. எனக்கு இந்த படம் முதல் மூவி தான் டிசில. அதனால நான் பார்த்த ஒரு நெகட்டிவா என்ன தோணுச்சுன்னா, ஆ அந்த ஜஸ்டிஸ் கேங்ல வந்துட்டு ஒரு 2 கேரக்டர்ஸ் வரும். கிரீன் லேன்டர்ன் அண்ட் ஹக்கர். இவங்க 2 பேருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் குடுத்துருக்கலாமோ! ஏன்னா மிஸ்டர் டெரிஃபிக்கு குடுத்த அளவுக்கு இவங்களுக்கு குடுக்கல. ஸோ அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா? அப்படின்னு எனக்கும் தெரியல. ஸோ அது மட்டும் எனக்கு நெகட்டிவா லைட்டா தெரிஞ்சுச்சு. மத்தபடி எதுவும் இல்ல. ஃபன் ஃபேக்ட். இந்த படத்துல ஒரு சீன் வரும். மங்கீஸ வச்சு சூப்பர்மேனுக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் இமேஜ கிரியேட் பண்ணுவாரு சோசியல் மீடியால. நம்ப லெக்ஸ் லூதர். ஸோ இந்த ஒரு சீன பார்க்கும்போது, நம்ம கரண்ட் சோசியல் மீடியாவ பார்க்குற மாரி எனக்கு இருந்துச்சு. அத ரொம்பவுமே நல்லா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியா டிசிட்டேருந்து ஒரு தரமான மூவி வந்துருச்சு. ஸோ அடுத்து மார்வெல்ட்டேருந்து வரப்போற ஃபேன்டாஸ்டிக் 4 எப்படி இருக்குன்னு இந்த மாச கடைசில பார்த்துருவோம். அ இந்த சூப்பர்மேன் மூவி நீங்க பார்த்துட்டீங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுன்னா, லைக் போட்டுருங்க. நான் சொன்ன கருத்துக்கள் ஓகே. உங்களுக்கும் ஒப்பிடுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, இல்லன்னா கூட, இல்லம்மா இதெல்லாம் கொஞ்சம் மாத்திருக்கலாம்ல அப்படின்னு தோணுச்சுனா கூட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம பேசலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சூப்பர் ஹீரோ மூவிஸ் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா அத ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள வந்து நான் பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உஷா ராணி.